cappuccina, cappuccina. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் இப்போ லேட்டஸ்டா தியேட்டர்ல வெளியாகி சக்க போட்டுட்டு இருக்க அப்சஷன் அப்படின்ற ஒரு ஹாரர் படம் தான். இந்த படத்துல ரொமான்டிக், கொஞ்சம் தூக்கலா, ஃபன், அப்புறம் ஹாரர் எலிமெண்ட்ஸ் பக்காவா பேக்கேஜா கொடுத்திருக்காரு டைரக்டர் கரி பார்கர். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பியர் அப்படின்ற ஒருத்தன் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், இவங்க எல்லாருமே ஒரு மியூசிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க ஒர்க் பண்ற நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு மேல இவனுக்கு ரொம்ப நாள் ஒரு கிரஷ். இவன் வந்து ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக் காய் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கூட சாரா, இயன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இவனுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் நேரா சொல்றதுக்கு பயம். சோ இந்த மாதிரி ஒரு காரணத்தால இவனுக்கு ஒரு நைட் ஒரு ஷாப்புக்கு போறான். அங்க வந்து ஒரு மேஜிக்கல் விஷ் அது கிடைக்குது, ஒரு சின்ன பொருள். அதை பிரேக் பண்ணா அந்த விஷ் இவன் என்ன சொல்றானோ அது நடக்கும். ஒரே ஒரு விஷ், அதுவும் கிரஷை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த ஒரு விஷ் மட்டும் நிஜமாகிட்டா அப்சஷன்ல ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக் காய் மிஸ்டீரியஸ் ஒன் விஷ் டாலிஸ்மனை பயன்படுத்தி தன்னோட கிரஷோட ஹார்ட்டை ஜெயிக்க நினைக்கிறான். இனிஷியலி எல்லாமே ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருக்கும். ஆனா வெரி சூன் அவன் ரியலைஸ் பண்றான், சம் டிசைர்ஸ் கம்ஸ் வித் டார்க் அண்ட் சினிஸ்டர் பிரைஸ். லவ் நினைச்சது ஸ்லோலி பொசஷனா மாறுது, அஃபெக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி டிஸ்ட்ரக்ஷன்ல முடியுது. கரி பார்கர் இந்த படத்தை ஒரு ஸ்கின் கிராலிங் சைக்கலாஜிக்கல் நைட் மேரா பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஃபேட்டல் அட்ராக்ஷன் வைப்ஸ் பிளஸ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர், பியூர் நைட் மேர் ஃபியூல் இந்த படத்தை சொல்லுது. பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார் அப்படின்ற வார்னிங்கை கொடுக்குது. சில ஆசைகள் உன் வாழ்க்கையை அழித்து விடும், அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த மூவி வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த பியர் கேரக்டர் மைக்கேல் ஜான்சன் பண்ணியிருக்காரு. சோ அந்த கேரக்டர் அவனோட லோன்லினஸ் பார்க்கும்போது இவனுக்கு எப்படியாவது லவ் அக்செப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை தான் உருவாக்கும். சோ ஆடியன்ஸோட அப்படியே ரிலேட்டபிளா கொண்டு போய் அந்த கேரக்டர் மேல ஒரு சிம்பத்தைஸ் கிரியேட் பண்ணி அந்த கேரக்டர்ல ஒரு ஃபியரையுமே டைரக்டர் உருவாக்கி இருப்பாரு. அது ரொம்ப ரிலேட்டபிளாவே ஃபீல் ஆகும் நமக்கு. போக போக ஸ்டோரியில இவன் வந்து ஒரு ஹீரோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு. சோ இதுதான் இந்த படத்தோட அந்த ஒரு எமோஷனல் கான்ஃபிளிக்ட ரொம்ப ஒரு பக்காவா டைரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாரு ஸ்கிரீன் பிளேல. அதுதான் இந்த மூவியோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த படத்தோட கான்செப்ட் சோ சிம்பிள், பெரிய ஒரு வித்தியாசமான அப்படியே கான்செப்ட்லாம் கிடையாது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணது பிளென்டி ஆஃப் மெஸ்ட் அப் மொமெண்ட்ஸ். அந்த நிக்கி பியர் 2 கேரக்டரை வச்சு ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருக்காரு. சோ இப்போ வந்து லவ் அப்படின்றது எந்த மாதிரியா இருக்கு, சோ லவ்வுக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள், அதுவே ரொம்ப அதிகமான லவ் ஆயிட்டு அது எந்த அளவு அபாயகரமா முடியுது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு இந்த படத்துல அதுதான் பிரச்சனையே, ரொம்ப ஸ்லோபான போகும், ரொம்ப பரபரப்பாலாம் போகாது. பட் செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த படம் பரபரப்பின் உச்சியில இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு. சோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு டிராபேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே ரொம்ப பக்காவா இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவேன். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு ஒர்த் வாட்சான மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 3 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். முக்கியமா இந்த படம் வந்து 18+ மறந்துடாதீங்க. இது மாதிரியான குவாலிட்டியான வேர்ல்டு சினிமாஸோட ரிவ்யூஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.